என்னடா இந்த டீம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த பக்கம் சென்னையில வந்து 2 இன்ஜுரி ஆகுது. டக்குன்னு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள்லாம் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மும்பை வந்து எல்லா மேட்சும் டஃப் கொடுத்து அந்த ஒரு 2 பால் 3 பால் ஒரு 4 பால்ல வந்து விட்டுட்டு இருந்தாங்க எல்லா மேட்சும். ரணகலம் படுத்தி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இம்பாசிபிள் சிச்சுவேஷன்லாம் வந்து மேட்ச் ஜெயிக்கிறாங்க. தோனி வந்து மாதிரி சொல்லுது, எங்க டீம்ல வந்து தூக்கி அடிக்கிற பேட்டர்ஸ் கிடையாது, எல்லாம் தரையோட தரை அடிக்கிற பேட்டர்ஸ் தான். எல்லா ஸ்பின்னர் ஓவர் எடுத்து பாருங்க, ஜட்டோட ஓவர் எடுத்து பாருங்க, அஸ்வினோட ஓவர் எடுத்து பாருங்க, நூரோட ஓவர் எடுத்து பாருங்க, மொதல் ஓவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அடிச்சிருப்பாங்க. பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல பார்த்தா வந்துட்டு சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஃபைனல்ஸ்க்கு லாஸ்ட் வரைக்கும் போவாங்களா இல்ல உங்களோட கருத்து? இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் சிஎஸ்கே அவுட் தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து பிளே ஆஃப் உள்ள வருது முக்கியமே இல்லை. சிஎஸ்கே மாதிரி டீம் உள்ள வந்து பிளே ஆஃப் தாண்டி டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த பேட்டர்னை தான் வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் வந்து என்ன இருக்கு, மேட்ச் ப்ராக்டிஸ் சிமுலேஷன் ஏகப்பட்டமா அடிப்பாங்க. கண்டிஷன் நல்லா தெரிஞ்ச ஒரு 3 வருஷமா அவங்க டீமோட டிராவல் பண்ண பிளேயரை ஏன் எடுக்கல? எனக்கு ஏன் இந்த இப்போ சரி ஓகே பால் கிரிப் ஆகி டர்ன் ஆகுது இந்த மாதிரி இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி சொல்றதுக்கு வந்து சோகமா தான் இருக்கு. சென்னைக்கு இந்த சீசன் கிடையாது, அடுத்த சீசனுக்கு ஒரு டீமை ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். மும்பை அவங்களோட பேட்டிங் டெப்த்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் நிறைய வேரியேஷன் உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை நம்பி இவங்களை காசு கொடுத்து இவங்களை பிளேயிங் லெவலும் எடுத்து ஒண்ணுமே இல்லை. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த ஐபிஎல் தொடர்ல விறுவிறுப்பான இந்த ஐபிஎல் வந்து அப்படியே லைன் அப்படியே அடிச்சுட்டு வேற லெவலா வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒரு டீம்ஸும் வந்துட்டு அவங்களோட டீம்ஸ் வந்து முன்னேற்றணுன்ற காரணத்தினால வேற லெவலில் விளையாட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு வெரி ஸ்பெஷலான மேட்ச், ஒரு பெரிய மேட்ச்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு பேசுறதுக்கு தான் நம்மளோட கிரிக்கெட் அனலிஸ்ட் நம்மளோட ஷியாம் சார் இருக்கார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சஞ்சய், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது நம்மளோட சிஎஸ்கே வர்சஸ் மைக்? எல் கிளாசிக்கோன்னு 2 பேரையும் சொல்லுவாங்க. இந்த டீம் தான் வந்து முதல்ல வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல 3வது மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே 6வது கப்புடா அப்படிடா இப்படிடா, ஏன்னா ஒரு மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு மேட்ச் நடக்குது. இந்த 2 டீமுக்குமே நிறைய ரீச்சிங் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. பட் அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 டீமும் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஐபிஎல் ஆண்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 பேரும் வந்து அந்த முன்னே நல்லா வாழ்ந்த ஜமீன் குடும்பம் மாதிரி வந்து எல்லா மேட்சும் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சூரியவம்சம் படத்துல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இது எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தே இருந்தாங்க. லைனா வரவங்க எல்லாம் வந்து தேவயானி நிறைய மீம் நம்ம பார்த்துருப்போம். தேவயானி வந்து நீதா அம்பானி, இந்த பக்கம் வந்து காசி தாத்தா அப்படின்னு சொல்லி 2 பேரும் எல்லா டீமும் லைன்ல 2 பாயிண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய மீம் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இந்த டீம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த பக்கம் சென்னையில வந்து 2 இன்ஜுரி ஆகுது. டக்குன்னு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள்லாம் கூப்பிடுறாங்க. அந்த பசங்க 2 ஜாயின் பண்ணது இந்த பக்கம் போகுது. அண்ட் அவங்க வந்து லக்னோங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு 5 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் லக்னோல வந்து ஒரு ஜெயிக்கிறாங்க. அதுவும் நல்ல ஃபார்ம்ல இருக்க நிக்கலஸ் பூரானியே ஆரஞ்சு கேப் வச்சுட்டு இருக்கிற நிக்கலஸ் பூரானி கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மும்பை வந்து எல்லா மேட்சும் டஃப் கொடுத்து அந்த ஒரு 2 பால் 3 பால் ஒரு 4 பால்ல வந்து விட்டுட்டு இருந்தாங்க எல்லா மேட்சும். போய் லக்னோ கூட இருந்தா ஒரு 12 ரன், ஆர்சிபி கூட ஒரு 12 ரன், அந்த மாதிரி வந்து ஹிட் அண்ட் மிஸ்ங்கிற மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி கான்ட்ராஸ்டிங் இருக்கும் போது இங்க இந்த டீம் கொஞ்சம் மொமெண்டத்தை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் 2 வின்னு, அவையில ஒரு வின்னு, ஹோம்ல ஒரு வின்னு. டெல்லியில அடிச்ச உடனே, ஏன்னா குரூப் டாப்ல இருக்காங்க டெல்லி. அவங்க வரைக்கும் எந்த மேட்சும் தோக்கல, ஹோம் அவேன்னு எல்லா இடத்துலயும் வந்து போட்டு ரணகலம் படுத்திட்டு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இம்பாசிபிள் சிச்சுவேஷன் எல்லாம் வந்து மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அந்த டெல்லி அடிச்சோடனே என்னாச்சு, மும்பைக்குள்ள அந்த கொஞ்சம் அந்த ஒரு நமக்கு இந்த சீசன் இன்னும் இருக்கு, நம்மளால சீசன் இன்னும் போறலாம் அந்த ஒரு உத்வேகம் வந்துச்சு. அது அப்படியே கொண்டு வந்தாங்க. ஹோம்ல வந்து சன்ரைசர்ஸ் அடிச்சாங்க. இன்னைக்கு சிஎஸ்கேவை இது வந்து அந்த அந்த வார்த்தை நம்ம வந்து இப்ப சொல்ல தெரியுமா, இந்த மாதிரி டெசிமேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஆப்போசிஷனை வந்து அந்த க்ளூலே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த நமக்கு வந்து முன்னாடி வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆடும்போது காட்டுவாங்க, பை சார்ட் காட்டுவாங்க, அட்வான்டேஜ் யாருமே காட்டுவாங்க. பட் இந்த டெஸ்ட் மேட்சுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட 35 ஓவர் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 35-36 ஓவர் தான் நடந்திருக்கு. இந்த 36 ஓவர் மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்கே
ரேரா அந்த ஒரு 2-3 ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி தெரியும். அந்த அஸ்வானிய வந்து ஒரு 20 ரன் அடிச்ச அந்த ஓவரு, தென் பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடியே வந்து அங்க ஆயுஷ் மாத்திரை வந்து அடிச்ச அந்த ஓவர் சொல்லிட்டு இந்த 2 ஓவர் தான் ஓகே சிஎஸ்கே வந்து கேம்ல சீரியஸா இருந்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாச்சும் அந்த ஒரு இம்ப்ரெஷனா நமக்கு தர ஓவர்ஸ். மத்தது எடுத்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா மும்பை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 3 ஓவர்ல பவுண்டரியே விடல. முதல் 3 ஓவர் என்ன நீ அடிச்சாலும், ஏன்னா தோனி வந்து முன்னாடி சொல்லுது எங்க டீம்ல வந்து தூக்கி அடிக்கிற பேட்டர்ஸ் கிடையாது, இல்ல தரையோட தரையா அடிக்கிற பேட்டர்ஸ். தரையோட தரையா என்ன ஃபோர்ஸ் அடிச்சாலும் முதல் 3 ஓவர் அடிக்கவே விடல. அந்த 3வது ஒரு கடைசி பால்ல தான் வந்து அந்த ஒரு பால் பவுண்டரியே போச்சு. அது அந்த ஒரு டக்குனு ஒரு ப்ரெஷர் கொடுத்தவனே இவங்க என்ன பண்றது ஏது பண்றது மாதிரி டப்புனு வந்து அங்க அர்ஜுன் ரவீந்திரா அவங்களுக்கு இதே மும்பை கூட முன்னாடி ஜெயிக்கிறது யாரு காரணமா இருந்தாலும் அர்ஜுன் அவுட் ஆறாரு. புது பெயர் உள்ள வராம புயல் மாதிரி அடிச்சு தம்சம் விட்டு போனாங்க. அந்த மொமெண்டத்தை அப்படியே கொண்டு போயிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து அதை கொண்டு போற மொமெண்ட்ல வந்து சிஎஸ்கேல என்ன காரணம்னா அவங்களோட காம்பினேஷன் கொஞ்சம் வந்து இப்போ உதவாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஓவர்டன் ஆடுறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஓவர்டன் பதிலா பிரவேஸ் இறக்கிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஒரு இன்னும் 25-30 ரன் கொஞ்சம் வந்திருக்கலாம். ஒரு 200 போற ஏன்னா இந்த அந்த பிச்சை குறிப்பிட்ட இந்த பிச் நம்பர் 8 வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, கமெண்டேட்டர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிச்சில் வந்து 206 தான் டிஃபெண்ட் செய்யப்பட்டிருக்கு. 206 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை அடிச்சு சேஸ் பண்ணிடலாம். 206 வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் போனாலும் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாட்லாம் போட்டிருக்காங்க. பார் ஸ்கோர் வாங்கெடேல 180 பிளஸ் அப்படின்னு டிஃபால்ட்டா எழுதி வச்சிருக்கான். வாங்கெடேல 180 எழுதிட்டா யூ வில் பி இன் த கேம். அந்த 180 கம்மியா எவ்வளவு வந்தாலும் 180 கம்மியா நீங்க எவ்வளவு வந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் டியூ வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா வாங்கெடே வந்து இப்ப நம்ம சேப்பாக் மாதிரி கிடையாது. இப்ப சேப்பாக் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கடல் அங்க இருக்கு, கடல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து அந்த கரைக்கு அப்புறம் ரோடுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் உள்ள வந்து சேப்பாக் இருக்கு. வாங்கெடே அப்படி கிடையாது. தொற்ற தூரத்துல வந்து உங்களுக்கு அரபிக்கடல். சோ உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் அந்த டியூ கண்டென்ட் உள்ள ஈவினிங் ஆரம்பிச்ச உடனே பிடிக்கவே முடியாது. பாலை கிரிப் பண்ணதே கஷ்டம். இங்க உங்க கீழே வந்து நீங்க வந்து ஏகப்பட்ட ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க. அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்ப அஸ்வின் அண்ணாவும் இறக்குறீங்க. பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணாங்க, ஓவர் பார்த்தாங்க, சாண்டா சொல்லிட்டு போனாரு பால் ஒரு மாதிரி ஸ்பின் ஆக மாட்டேது ஆனா நின்னு வருது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டா இந்த வார்த்தை ஒரு கிரிப் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லா ஸ்பின்னர் ஓவர் எடுத்து பாருங்க, ஜட்டோட ஓவர் எடுத்து பாருங்க, அஸ்வினோட ஓவர் எடுத்து பாருங்க, நூரோட ஓவர் எடுத்து பாருங்க. மொதல் ஓவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அடிச்சிருப்பாங்க. ஒரு 6 பால் 6 ரன்னு, ஒரு 2 ரன்னு 3 ரன் அடிச்சிருப்பாங்க. அடுத்த ஓவர் திருப்பிட்டு அடிப்பாங்க. என்ன காரணம்னா தே நோ ஃபார் அ ஃபேக்ட் ஒரு எண்டு ஷார்ட் பின்னாடி எல்லாம் 55-59 மீட்டர் 100 போடும்போது நீங்க அந்த எண்டை போடுறீங்க. வழக்கமா நீங்க வந்து ஸ்பின்னர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங்கர் எண்ட் ஆஃப் த பவுண்டரி டார்கெட் பண்ணி தான் போடணும். ஸோ அவங்களுக்கு 100 ஆடும்போது 100க்கு லாங்கர் எண்ட் எங்காது இந்த பக்கம் லாங் ஆஃப் சைடு வருது. பட் சூரியகுமார் யாதவ் பின்னாடி அடிக்கிறது சரியான எக்ஸ்பர்ட். அவருக்கு நீங்க ஒரு 55 மீட்டர்ல ஒரு பக்கமோ 59 மீட்டருக்கு நீங்க போட்டீங்கன்னா தென் உங்களுக்கு என்ன, அவருக்கு இங்க கஷ்டப்பட்டு தூக்குறது லைட்டா இங்க தட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஸோ பெர்ஃபெக்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு நீ மும்பை ஆடினாங்க. அவங்களோட நியர் அவங்களோட என்ன சொல்றது நியர் டாமினேஷன் கேம் தான் இந்த மேட்சை சொல்லுவேன். ஏன் நியர் டாமினேஷன்ல அந்த அஸ்வினி குமார் அந்த சின்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுது. 2 ஓவர் 24 ரன் கொடுத்த சின்ன பையன் வந்து ஒரு 2வது மேட்சோ 3வது மேட்ச் அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டுது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு ரன்னு கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. எம்எஸ் தோனி வந்த போது பண்ட் பண்ண அதே பண்ட் பண்ணாத அந்த விஷயம் இவர் பண்ணாங்க. பண்ட் வந்து ஸ்பின்னர் போடவே இல்லை. தோனி வந்த போது ஸ்பின்னரை வந்து போடவே இல்லை. பட் இங்க வந்து அழகா வந்து ஸ்பின்னர் வந்து தைரியமா வந்து சாண்டா வச்சு ஒரு ஓவர் போட்டாங்க. என்ன முடிஞ்சாடிட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி பண்ணது. இந்த மாதிரி நல்ல டாக்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணுங்க. நடுவில் திடீர்னு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது வில்ஜாக்ஸ் வச்சு டக்குனு ஒரு ஓவர் அப்படி ஒரு டக்குனு அந்த கண்ணு கட்டி வித்த மாதிரி டக்குனு ஒரு ஓவரை போட்டு டப்புனு கவுண்ட் எடுத்து முடிச்சது. இந்த மாதிரி நிறைய விஷயம் டாக்டிக்கலா பண்ணாங்க. எஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வச்சிருந்த கண்ட்ரோல நெக்ஸ்ட் 10 ஓவர் வைக்கல. ஏன்னா மும்பை எப்பவுமே லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ரன் அடிச்சிடலாம். அங்க வந்து கொஞ்சம் ஏன்னா டியூ வர ஆரம்பிச்சோடனே கிரிப் பண்ணுறது கஷ்டமாயிரும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் பேட்டர்ன். அது அப்படியே சிஎஸ்கே ஃபாலோ பண்ணாங்க. கிரெடிட் டு சிஎஸ்கே. உங்களுக்கு வந்து டூபே ஃபார்முக்கு வந்துட்டாரு, அந்த பக்கம் வந்து ஜட்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. எங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் ஃபயரிங்கா ஆடி இருந்தா. தோனி பழைய தோனி கிடையாது. ஸோ தோனிக்கு பதிலாக இப்போ வந்து விஜய் சங்கர் வந்ததாலோ தோனி வந்தாலும் இல்லை ஓவர்டோனும் வந்து ரன் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பால் ஒன்று அடிக்கிற பிளேயரே கிடையாது. ஒரு பிரேவிஸ் உள்ள வந்தா தான் அந்த கொஞ்சம் இம்பாக்ட் மாறும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இவங்க எப்படி உள்ள அடுத்த மேட்ச் கொண்டு வரலாம்னா ரஷீதையும் ஆயுஷையுமே ஓப்பனிங் இறக்கி விட்டு 2 பேரும் நீங்க ஆடுங்க. சின்ன பசங்க 2 பேரும் நீங்க வந்து ரைட் அண்ட் ரைட் எப்படி ஒரு
ஃபேஃபும் முரளி விஜயும் இல்ல ஃபேஃபும் ருத்துவும் ஆடினாங்களோ அந்த மாதிரி 2 ரைட்டி தாராளமா நீங்க போய் இறங்குன்னு சொல்லிட்டு 1 டவுன் ரச்சின் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல 1 டவுன் தூபே ஆட வச்சு தென் வந்து ரவீந்திரா தென் அதுக்கப்புறம் வந்து டெவால் பிரவேஸ் கொண்டு போனா உங்களுக்கு அங்க ஃபார்ம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் அதுக்கப்புறம் தோனி. ஸோ இங்க 3 பேர் பேக் பண்ணாங்க. ஓப்பனிங் ஆல்ரெடி ஒருத்தவங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஒருத்தர் பேக் பண்ணிடுறாரு. சிஎஸ்கே எங்க தப்பு பண்ணாங்க, முதல்ல 6 ஓவர் இன்னைக்கு வந்து ஒரு 48க்கு வந்தது. அதுவும் அந்த ஆயுஷ் மாத்திரை அந்த தம்பி வந்து அடிச்சு அந்த பையன் வந்து அடிச்சதுனாலதான் வந்து அப்படி வந்துச்சு. இவர் கொஞ்சம் சேகர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிதானமா ஆடுற டைப் ஆஃப் பிளேயர். அவர் வந்து ருத்து மாதிரி ஹோல்ட் பண்ணி ஆடுற பிளேயர். அவரை சொல்ல முடியாது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஆடணும். இப்படி ஆட வச்சாதான் தென் போலிங்ல நீங்க வந்து உள்ள இறக்குங்க. போலிங் நீங்க வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர் டனை வச்சுக்கிட்டு ஓவர் டனோ சாம் கரனோ நீங்க வச்சுக்கிட்டு தென் கீழே வந்து 100 10 ரன் இல்ல 100 ரன் 10 ரன் இப்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ் கொடுத்தா நல்ல சாய்ஸ். இப்படி வச்சாங்கன்னா டீம் லுக்ஸ் மோர் சாலிடா தெரியுது எனக்கு. அதை பண்ணுவாங்களான்னா வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு தெரியும். யா ஓகே புரியுது. அண்ட் வந்துட்டு பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல பார்த்தா வந்துட்டு சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா? சோ ஃபைனல்ஸ்க்கு லாஸ்ட் வரைக்கும் போவாங்களா இல்ல உங்களோட இல்ல கருத்துக்கள் எனக்கு எப்படியா இல்ல இல்ல இருக்கும்? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் சிஎஸ்கே அவுட்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 8 மேட்ச்ல வந்து நீங்க வந்து 6 மேட்ச் அவுட், இன்னும் 6க்கு 6 ஜெயிக்கணும். இப்ப 6க்கு 6 ஜெயிக்கிறது பண்ண முடியாத விஷயம் கிடையாது. லாஸ்ட் Right. இயர்லாம் கண்டிப்பா. ஆர்சிபி இந்த மாதிரி பண்ணி தான் உள்ள வந்தாங்க, ம். பிளே ஆஃப் வந்தாங்க சொல்லுவாங்க. இப்போ சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து பிளே ஆஃப் உள்ள வர்றது முக்கியமே கிடையாது. சிஎஸ்கே மாதிரி டீம் உள்ள வந்து பிளே ஆஃப் தாண்டி டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ம், ரசிகர்கள் ம். எதிர்பார்ப்பாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை வியூஸ் பார்த்து எவ்வளவு வியூஸ் போடுது, இந்த டைம்ல வந்து எவ்வளவு வந்து ஆட்ஸ் போகுது, எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த தோனிங்கிற பிம்பத்தை வச்சு அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரே இருக்கும்போது விஷயத்துக்காக தான். ஆமா. அந்த ஒரே விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த டீம் இன்னொன்னு ஆல்ரெடி ப்ரூவன் டீம் 5 டைம் சாம்பியனு. அவங்க இந்த மாதிரி மெகா ஆக்ஷன் ஒவ்வொரு தடவை முடிஞ்ச உடனே ஒரு ரீவாம் பண்ணி வருவாங்க. 2020ல ஒரு மோசமான சீசன், 2020ல மோசமான சீசன், 2021ல ஒரு கம்பேக், திருப்பி 2022ல ஒரு மோசமான சீசன், 2023ல ஒரு கம்பேக். ஸோ சிஎஸ்கே இப்படிதான் வந்து அந்த அந்த பேட்டர்னை தான் வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் வந்து என்ன இருக்கு, அவங்களோட அந்த இன்ஜுரி அன்வான்ட் இன்ஜுரி ஆயிருக்குது. டீமோட பேலன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஸ்குவாட்ல எடுத்த அத்தனை பிளேயர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முகேஷ் சௌத்ரி யூஸ் பண்ணாங்க, குர்ஜப்னீத் சிங் இன்ஜுரி பட்டதெல்லாம் அவரை யூஸ் பண்ணிருப்பாங்க. தென் உங்களுக்கு வந்து இப்போ அன்ஷுல் காம்பத் யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாது ஸ்ரேயாஸ் கோபால் மட்டும் தான் உள்ள யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் கோபால், வன்ஷ்வேடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ண, மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி சிஎஸ்கே அவங்களோட பிளேயிங் லெவலில் பிளேயிங் டெவலப் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. டைஹார்டா இந்த பிரான்சைஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இன்னைக்கு திடீர்னு வந்து சரி நான் வந்து ஒரு டாக்டிக்கலா என்ன கொஸ்டின் எதிர்பார்த்தேன்னா, மும்பை வந்து ஆல் பேஸ் அட்டாக்ல போனாங்க. ஆமா. உங்களுக்கு வந்து பேர் என்ன, ட்ரென் போல்ட், தீபக் சாரு, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியான்னு போயிட்டு ஸ்பின்னர் மிச்சல் சாண்டர் மட்டும் தான் நம்பி போனாங்க. இந்த பக்கம் சின்ன பையன் அஸ்வினி குமாரை உள்ள கொண்டு வந்தாங்க. அஸ்வினி வந்து ஒரு அவனும் பேசதான் கொண்டு வந்தாங்க. ஸோ இங்க வந்து 5 பேசஸ் ஆல்ரெடி, பூம், போல்ட், டிசி, ஹெச்பி, அஸ்வினி 5 பேசஸ். ஆனா சிஎஸ்கே என்ன பண்ணீங்க, அது கவுண்டரா ரெண்டே 2 பிரைம் ஸ்பேசஸ், ஒரு போலிங் ஒரு பேட்டிங் போலிங் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேசணும் சொல்றது ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுட்டு போயிருக்காங்க. அன்ஷுல் காம்போஜ் ஏன் எடுக்காம போனாங்க? அன்ஷுல் காம்போஜ் இத்தனைக்கும் இதே வாங்கடையில மும்பைக்காக ஆடினவர். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கை பத்தி இதே ரோஹித் சர்மாவுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் ஏகப்பட்ட பால போட்டிருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பா நெட்ஸ்ல வந்து அவ்வளவு தூரம் ஆடி இருப்பாங்க. இதே கண்டிஷன்ல இதே மாதிரி அவங்க மேட்ச் ப்ராக்டிஸ் சிமுலேஷன் ஏகப்பட்டமா ஆடி இருப்பாங்க. கண்டிஷன் நல்லா தெரிஞ்ச ஒரு 3 வருஷமா அவங்க டீமோட டிராவல் பண்ண பிளேயரை ஏன் எடுக்கல? எனக்கு ஏன் இந்த இப்போ சரி ஓகே பால் கிரிப் ஆகி டர்ன் அது ஓகே தப்பே கிடையாது. அஸ்வினா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குறைய சொல்ல, பட் அவர் அங்க விக்கெட் எடுக்கல. இப்போ இங்க வந்து நம்ம அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மாதிரி பார்த்தோம். எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல நல்லா ஸ்பின் ஆச்சு, கிரிப் ஆச்சு வரும்போது அஸ்வின் அங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அப்படி இறக்குறது இல்லை. இங்க பால் பேட்டுக்கு சூப்பரா வருது. ஆயுஷ் மாத்திரை ஒரு ஆன ஷார்ட்ஸை பார்த்தாலே அந்த சும்மா அப்படி ஆன் த ரைஸ் தூக்கி ஸ்ட்ரைட் அடிச்சா இருப்பாங்க ஷாட் வேற லெவல். அண்ட் அந்த ஃபிளிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த புல் ஷாட் பார்க்கும்போது ஏன்னா ரோஹித் சர்மா சின்ன வருஷன்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பேட் லிஃப்ட் அடிக்கிறது எல்லாமே ஒரு சின்ன அந்த ரோஹித் சர்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு. வழக்கமா இந்த மகாராஷ்டிரா மும்பை அந்த கிரிக்கெட்டர் சொல்லுவாங்க இங்க வந்து பேட்ஸ்மேனோட ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்தா இந்தியாவோட பெஸ்ட் பேட்டர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கவாஸ்கர் வெங்கசர்கர் காலத்துல இருந்து டெண்டுல்கருக்கு அடுத்து இப்போ ரோஹித் சர்மா காலத்தை தாண்டி இப்போ வந்து இப்போ ருத்ராஜ் கைக்வாட் வரைக்கும் இப்போ வந்து அந்த அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அந்த 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 ஊர் அந்த மண்ணுக்கு வந்து பேட்டர்ஸை கொடுக்குற அந்த மண்ணு சொல்லுவாங்க. அந்த லெகசி அப்படி எடுத்து போறது அடுத்த ஜெனரேஷன் ஒருத்தர் இருக்கிற மாதிரி தோணுது.
பிருத்வி ஷா முன்னாடி பார்த்தோம். பிருத்வி ஷாக்கு அடுத்து இப்ப நம்ம பார்த்தோம்னா என்னடா எப்படி டேலண்ட் போடுறது ஒரு சின்ன பையன் தான் இருந்தா சரி. பட் ஆனா புஷ் எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த டாக்டிக்கல் விஷயம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அன்பார்ச்சுனேட்லி மேத்தமெட்டிக்கலா அவங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. விச் இஸ் வந்து 14. இப்போ வந்து அவங்க என்ன 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இன்னொரு 6 மேட்ச் 6 ஆன் த ட்ராட் ஜெயிச்சா 16 பாயிண்ட் வரும். அண்ட் 16 பாயிண்ட் தொடர்ந்து முக்கியம் இல்ல, அவங்களோட நெட் ரன் ரேட் -1.68 இருக்கு. அங்க மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு வரதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பிளஸ்ங்கிறது ஜஸ்ட் வின்ல அடிச்சாங்க வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் வின் எடுத்தா வாய்ப்பே கிடையாது. ஒரு மேசிவ் வின். இப்ப வந்து இப்படி ஒரு 9 விக்கெட் இவங்க ஜெயிச்சாங்க, மும்பை ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், இல்ல 10 ஓவர் கையில வச்சு ஜெயிக்கணும், இல்ல ஒரு 50-60 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டுமே தான் அந்த இதை மாறும். அண்ட் இது நடக்கணும்னா மேல இருக்கிற அந்த ஒரு 8 மேல இருக்கிற ஒரு 6 டீம். மும்பை வந்து இப்போ 7ல இருந்து 6க்கு போயிட்டாங்க. இப்போ மும்பை பாட்டம் 4ல கிடையாது, மிட் டேபிள் கிளாஷ் போயிட்டாங்க. சோ மிட் டேபிள் இருக்க டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4th டீம் எப்படியாவது கீழே தள்ளிட்டு இந்த 3 டீமுக்குள்ள அந்த மியூசிக்கல் சேர் நடக்கும். 4, 5, 6 இந்த 3 டீமுக்குள்ள மியூசிக்கல் சேர் நடக்கும். முதல் 2 டீம் சாலிடா செட் ஆயிரும். முதல் 2 டீம் நீங்க என்ன பண்ணும் சாலிடா செட் ஆயிரும். அந்த லாஸ்ட் அந்த 3வது 4வது டீம்ல இருந்து 3, 4, 5, 6 இங்க ஒரு எப்பவுமே ஒரு மியூசிக்கல் சேர் நடக்கும். இப்ப இதை தாண்டணும். அண்ட் இதை தாண்டணும்னா மத்த டீம் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாக்கணும். ஆர்சிபி ரூத்லெஸ்ஸா வந்து அவே கேம் எல்லா நாளும் போய் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்சிபி நீங்க போய் சின்னசாமியில ஃபேஸ் பண்ண போறீங்க. அகைன்ஸ்ட் இப்ப நீங்க வந்து 6 அடிக்கிறது இன்னைக்குதான் வந்து பவர் உங்க பேட்டர் தான் அடிச்சிருக்காங்க. வழக்கமா நீங்க வந்து 220 சேஸ்லயே 10வது ஓவர் 6 அடிக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்குதான் உங்க பேட்டர்ஸ் வந்து பவர் பிளேல ஒரு 2 6 அடிக்கிற பேட்டர் நீங்க இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்போ மார்ச் 23 நடந்த மார்ச் 26 ஐபிஎலுக்கு எப்பதான் நீங்க சொல்யூஷனே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு மாசம் இது எடுத்துட்டு போனா நீங்க ஓகே உங்களுக்கு டைம் இன்னொரு 1 மாசம் டைம் இருக்குல்ல சார், ரைட்டு. ஆனா ஆல்ரெடி மார்ச் 20ல இருந்து ஒருத்தர் ஆடி இருக்காங்க கன்சிஸ்டன்ட். அவன் என்ன பண்ணுவான்? 3 ஓவர்ல 60 ரன் அடிச்சாங்க. டெல்லி கூட ஆர்சிபி 3 ஓவர் 60 ரன் அடிச்சாங்க. இந்த ஒரு ரன் அவுட் அப்படியே மேட்ச் திருப்பி விட்டுருச்சு சின்னசாமியில. நீங்க போய் ஒரு ஆர்சிபி அங்க அடிச்சு ஃபேஸ் பண்ணோம். திருப்பி டெல்லியை நீங்க டெல்லியில போய் ஃபேஸ் பண்ணோம். கண்டிப்பா டெல்லியில ஃபேஸ் பண்ணோம். அங்க கதரை விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஏதோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஜெயிக்கிற நிலைமையில இருந்து புல் டவுன் பண்ணி சூப்பர் ஓவர்ல கொண்டு போய் சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. தென் பஞ்சாப் இப்ப கொஞ்சம் வந்து அவங்க மத்த டீம்ல போய் அடிச்சா அவங்க ஹோம்ல கொஞ்சம் சேடுறாங்க. இப்ப பஞ்சாப் சென்னை வருவாங்க. பஞ்சாப் நீங்க டேக்கிள் பண்ணி ஆகணும். இப்படி நிறைய இந்த ஒரு டாண்டிங் டீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா. குஜராத் டைட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் நீங்க வந்து டேக்கிள் பண்ணி ஆகணும். குஜராத் டைட்டன்ஸ் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஜிடி எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க நான் வந்து தெரியாது. ஏன்னா அங்க இங்கேயாச்சும் இந்த சிஎஸ்கே தமிழ்ங்கிறது யாருமே ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு லைன் அப்ல ஆடுறாரு. 2 பேர் ஆடுறாங்க. அங்க வந்து சாய் சுதர்ஷன் ஆரம்பிச்சு சாய் கிஷோர், ஷாருக் கான் சொல்லி லைனா நம்ம ஆடுகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. 4 பிளேஸ் அங்க வந்து சாலிடா அங்க வந்து உள்ள வாஷிங்டன் வந்து 4 பேர் அங்க இருக்கிறாங்க. சம்பவத்தை சூப்பரா சேப்பாக்க வந்து நீங்க பேர் இங்க இருக்கிறான் முடிஞ்சாடுறா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள ஃபேஸ் பண்ணும். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு மைனஸ் என்ன, உங்களோட ஓப்பனிங் போனா இவர் ஒரு பக்கம் நங்கூரமா ரன் அடிப்பார். டாப் 3 இவர் தான் இவர்கிட்ட இருந்து 2 வருமானு சொல்ற ருத்துராஜ் கைக்வாட் இல்ல. உங்களோட மெயின் ஸ்ட்ரைக் போலர் பத்திரனா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறாரு. பத்திரனா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. இன்னைக்கு தோனியும் சூப்பரா மூவ் பண்ணாரு. ஒரு 12 ஓவர் கிட்ட போடும்போது பாலை வந்து மாத்தி டியூவா இருக்கு, நாங்க வந்து இந்த புது பால் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு புது பால் வந்து ரைட் பால் எடுத்தாங்க. ரைட் பால் எடுத்து மும்பைக்கு அட்வான்டேஜா போச்சு. மேட்ச் இன்னும் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. எதுக்கு 4 ஓவர் 7 ஓவர் வேஸ்ட் பண்ணி சீக்கிரம் முடியும் சொல்லி போட்டு தள்ளி முடிச்சிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் உட்காந்து கிரவுண்ட வந்து அந்த பக்கம் அப்படியே ஒரு பிச்சை அப்படியே பெருக்கி விடுற மாதிரி ஸ்வீப் அப்படியே இருக்கு. என்ன ஷாட் அந்த ஒரு அந்த டெண்டுல்கர் என்னமோ சொல்லுவாங்க, பேட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பவுண்டரிக்கு நேர்கோடு போகணும். அதே மாதிரி இவர் ஸ்வீப் அடிச்சா நேர்கோடு. நீங்க அம்பையர் தாண்டினா சர்ற ஒரு நேர்கோடா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி சொல்றதுக்கு வந்து சோகமா தான் இருக்கு. சென்னைக்கு இந்த சீசன் கிடையாது, அடுத்த சீசனுக்கு ஒரு டீமை ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுவும் MS தோனி அவர் தலா சோனி சொன்ன மாதிரி தான். இன்னும் நிறைய பிளேஸ் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வன்ஷ் பெடியெல்லாம் ட்ரை இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஓகே இவங்க தப்பா லைன் அப், இவங்களை வச்சு நான் வழி நடத்துங்கப்பா, நான் மென்டரா இருக்கிறப்பான்னு சொல்லிட்டு அவர் அழகா அந்த ஒரு பேட்டனை பாஸ் பண்ணிட்டு தான் போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அதான் நடக்கும். இப்ப சென்னை நிலைமை கேட்டு உங்களுக்கே வந்து வேர்த்து விருத்து பேரஞ்ச மாதிரி என்ன பண்றது இல்ல. நீங்க நீங்க மேட்ச் பத்தி பேச ரிவ்யூ பாக்குறது நான் உங்களுக்கே இந்த மாதிரி இருக்கு. நான் செலவு பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் இத செலவு பண்ணி பல பேர் வந்து நீங்க பாம்பேல போய் பார்த்தாங்க. அதுதான் எழுதி கொடுத்து போனாரு.
நண்பா வாட்ச் பண்ணுப்பா. ம். மும்பைல போய் மும்பையை சம்பவம் பண்றோம். டேய் சும்மா இருங்கடா. எதுக்கு? அவன் 300 அடிக்கிறேன்னு சொன்ன டீமே பாதி ரன் அடிக்கதான் விட்டான். 300 ரன் அடிக்க சொன்னாங்க. நாங்க வந்து டேல் ஸ்டேட் தைரியமா சொன்னாப்ல. ம். எப்போ அந்த மேட்ச் போது கண்டிப்பா ஏப்ரல் 17 300 அடிக்கிறோம் நீங்க பாருங்க அப்படின்ட்டாரு. அவருக்கு தெரியாது அங்க பக்கம் இன்னும் ஜஸ்பிரீத் பும்ரான்னு 24 பால வந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு எல்லாம் வந்து தோனி வந்துட்டாரு ஆகும் டெசிபிள் சொன்னாரு. அப்படியே அதான். டெசிபிள் அப்படியே டெசிபிள் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதாவது வழக்கமா பூம் கிட்ட அந்த ஒரு விஷயம் அந்த செலிப்ரேஷன் எதுவுமே இருக்கவே இருக்காது. ரேரா தான் செலிப்ரேஷன் இருக்கும். போன மேட்ச் அந்த ஒரு கை அந்த செலிப்ரேஷன் இருக்கு. ரேர செலிப்ரேஷன் இருக்கும். இந்த மாதிரி விக்கெட் அடிச்ச ஜஸ்ட் லைக் தட் சேர் அப்படின்னு டூபே விக்கெட் அடிச்ச உடனே சே போ தட்டி சொல்லிட்டு போயிருந்தாப்ல. ஓ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டீம் மும்பை அவங்க வந்து அந்த பழைய அந்த ஒரு 2020 ஓட அந்த காம்பினேஷன் எங்கேயோ லைட்டா கிராக் பண்ணிட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரே ஒரு விஷயம் அந்த வில் ஜாக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆயிருச்சுன்னா இன்னும் அடிக்கிறதுக்கு அந்த டீம்ல வந்து மிச்சம் ஆளே கிடையாது. மச்ச உங்களுக்கு வந்து ரிக்கில்டன் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ கொடுத்து அவர் ரிக்கில்டன் வந்து பெருசா ஆட தேவையில்லை. வந்து ரன்ன பால் கொடுத்தா கேமியோ கொடுத்துட்டு போயிடாது. இன்னைக்கு தான் அவங்களோட பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்காங்க. பவர் பிளே தான் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் விக்கெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீன் செகண்ட் விக்கெட் 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. ரோஹித் சர்மா இத்தனை வருஷம் இத்தனை மேட்ச்ல வந்து சொல்லிட்டு இருந்த ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு இந்த ருத்ர தாண்டவம் இன்னைக்கு வந்து லைட்டா ஆடி காமிச்சிட்டாரு. லாஸ்ட் 2 சிஎஸ்கே மேட்ச் இன் வாங்கரையில ரோஹித் சர்மா அவுட்டே ஆகல தெரியுமா? போன வருஷம் ரோஹித் சர்மா ஆடின போது 100 நாட் அவுட் 106 சம்திங் நாட் அவுட். இந்த முறை 76 நாட் அவுட். கிட்டத்தட்ட 2 வருஷமா வாங்கடேல சிஎஸ்கே கூட பேஸ் பண்ண ரோஹித் சர்மா அவுட்டே ஆகல. ஸோ சிஎஸ்கேவோட இந்த ஒரு நெமசிஸா வந்து ரோஹித் சர்மா வந்து ஆயிட்டு வராரு வாங்கடேல பேஸ் பண்ணும்போது. இது மும்பையோட அந்த அந்த இந்த ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 வின், செகண்ட் ஹாஃப் ஒரு வின்னோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி மும்பை தென் அதுக்கு மேல இருக்கிற உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஆர்சிபி இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மிட் டேபிள் கிளாஸ் எங்கேயோ சண்டை போட்டுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஓகேங்கய்யா. ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். கண்டிப்பா ஐபிஎல் வந்து இன்ட்ரெஸ்டா போயிட்டு தான் இருக்கு. அவங்கவுங்க ஃபேன் பத்தியில வந்துட்டு அவங்களே எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அடிச்சுக்கிறாங்க. சரி பார்ப்போம். பார்த்திருந்து வந்துட்டு ஒரு ஒரு மேட்சும் எல்லாத்தையும் நம்ம கணிச்சுட்டே இருப்போம். அண்ட் வந்து லாஸ்ட்ல இந்த ஒரு சின்ன கேள்வியோட முடிக்க போறோம். வந்துட்டு இப்போ இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு நம்ம இது சிஎஸ்கே இருந்தாலுமே சரி. ஸோ 2 டீம்ஸ் மட்டும் நான் கேட்கிறேன். ஆர்சிபி அண்ட் எம்ஐ இந்த 2 டீம்ஸ் வந்துட்டு லீடிங்ல எப்படி யார் வந்து ஹையஸ்ட்ல இருக்காங்க? இந்த யாருன்னா வந்துட்டு வேற லெவல் பேட்டிங்ல வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்களா இந்த 2 டீம்ஸ்ல மட்டும்? சரி எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து அவங்களோட அந்த ஒரு காம்பினேஷன் வந்து இந்த முறை கொஞ்சம் கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து ஆ, சொல்லுவாங்க. ஆ, ஆ, ஆர்சிபி ஆ. வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு கடப்பாறை பேட்டிங் லைனப் ஒரு மிகப்பெரிய பேட்டிங் யூனிட் அப்படிதான் வந்து எப்பவுமே ஆர்சிபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. எப்படிதான் அடிக்கும். ம். அண்ட் அந்த கடப்பாறை பேட்டிங் என்னைக்காவது கவுந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா வந்து அங்க முடிஞ்சிடும். எப்பவுமே பேட்டிங் தான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. போலிங் சுத்தமா இருந்ததே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து அவங்க வந்து இந்த இந்த ஆக்ஷன்ல ஒரு நல்ல போலிங் லைன் அப் எடுத்திருக்கு. உங்களுக்கு வந்து பேர் என்ன மோஸ்ட் டாட் பால்ஸ் வந்து அதிகமா ஐபிஎல் ஹிஸ்டரியில போட்ட புவனேஷ்குமார் எடுத்தாங்க. தென் கன்சிஸ்டன்டா மிஷின் மாதிரி ஒரே லைன் லென்த் போட்டு எடுத்துட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து பேர் என்ன ஜாஷ் ஹேசல்வுட் கையில் எடுத்தாங்க. யஷ் தயால வந்து திடீர்னு அவரை வந்து அந்த ஒரு ரிசரக்ஷன் மாதிரி ஒரு ஃபார்மை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்ல இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3ல உங்களுக்கு வந்து புவனேஸ்வர் அடி வாங்கினாலும் யஷ் தயால் அடி வாங்கினாலும் ஹேசல்வுட் அடிக்கிறது கஷ்டம். அங்க வந்து அந்த ஒரு ஹேசல்வுட் வச்சிருக்காங்க. ஸ்பின்னுக்கு வந்து குருணால் பாண்டியா அண்ட் சுயாஷமா வச்சு ஓட்டிடுறாங்க. குருணால் பாண்டியா ஒன்றும் மேட்ச் சேஞ்சிங் ஸ்பெல்லாம் ஒன்றும் போடல. ஆனா வராரு வந்து அந்த வேக வேகமா வந்து இப்ப ஜடேஜா போடுற அதே பால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 கிலோமீட்டர்ல வேகமா போடுறாரு. பவுன்சர் போடுறாரு. கொஞ்சம் பேட்ஸ்மேனை அன்சர்கிள் பண்ண வைக்கிறாரு. அந்த அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மும்பை எடுத்துட்டு வந்தோம்னா மும்பை அவங்களோட பேட்டிங் டெப்த்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய வேரியேஷன் உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து தீபக் சார் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி பவர் பிளேலையும் தீபக் சாரை முடிச்சிடுறாங்க. தென் போல்ட்டை கடைசியா ஹோல்ட் பண்ணி போல்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 ரன் கிட்ட போனாலும் பட் ஆனா பெருசா வந்து ஒரு லீக்கிங் ஓவரே இல்லை. ஒரு வேங்கடை மாதிரி விஷயத்துல 200 வர வேண்டிய ஒரு டார்கெட்ல 170 தான் வருதுன்னா நீங்க போலர்ஸ் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லணும். பும்ரா 25 ரன் தான். தென் இந்த பக்கம் ஸ்பின் சாண்ட்னரை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பால் வந்து அவர் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. நீங்க வந்து எப்படி திணற வச்சாங்கன்னு நீங்க ஒரு பவுண்டரி கூட அவரோட ஓவர்ல நீங்க அடிக்க உள்ள மிச்சல் சாண்டர் அடிக்க உள்ள நல்ல அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து வில் ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஓவரை போட்டு அவரு ஒரு காட்டிட்டு போயிட்டாரு. இது தவிர ஹர்திக் பாண்டியாவும் பேட்டிங்லையும் போலிங்லையும் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறாரு. இந்த 2 டீம் பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து
சரிசமமா வந்து தெரியுது. இந்த 2 டீமும் எலிமினேட்டர்ல 1, 2ல ஜெயிச்சுட்டு ஒருத்தர் போயிருவாரு. அந்த 2ல இருந்து 2ல அந்த தோத்தவங்க யாரோ ஒருத்தங்க கீழ வருவாங்க. 3 அண்ட் 4ல ஜெயிச்ச ஒருத்தங்க வந்து போய் மேல அங்க ஆடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆமா. 2 டீமு எலிமினேட்டர்ல ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எலிமினேட்டர் இந்த டீம் ஃபேஸ் பண்ணா அதுதான் ஐபிஎல்ங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா ஹைதராபாத்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் பாட்டா பிச்சு எவன் அடிக்கிறவன் அடிங்கடா எவன் நீ நீங்க நீ நாங்க வெட்டிட்டு பாத்துக்கிறோம்டா. வெட்டிட்டு சாப்பிட அப்படின்னு வெட்டிட்டு அந்த மாதிரி மறுபடியும் அந்த கிரவுண்ட்ல அன்னைக்கு வேணா வந்து 300 வரலாம். ஏன்னா இந்த பக்கம் விராட் கோலி ஒரு ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோஹித் சர்மா ஃபார்ம் வந்தாரு. நீ அடி, நீ விராட்னா நான் ரோஹித், நீ ஜாக்சனா நான் சால்ட், நீ வந்து ம், ரிக்கில்டன்னா நான் படிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ம். ரைட் லெஃப்ட் அப்படி ரைட் ரெண்டு பக்கமும் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 2 டீமும் வந்து எலிமினேட்டர் ஆடினா நல்லா இருக்கும். 2 பேரும் எலிமினேட்டர் வரைக்கும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கோயிங் பை த ஃபார்ம். சரி, சிஎஸ்கே மேட்ச் பத்தி பேசலாம்னு தொடங்கி எல்லா டீம்ஸ் பத்தியும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த மேட்ச்ல பேசுறோம்னு நினைக்கிறேன். இத பத்தி நினைச்சாலே எனக்கு வந்துட்டு என்னடா போயிட்டு இல்ல எதுவுமே பண்ண நமக்கு தெரியல. நம்ம வந்து ஃபேன்ஸ் சில விஷயம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சஞ்சய். யா, ஆக்ஷன் கண்டிப்பா. ஆக்ஷன் இந்த டீம் எடுத்த போது நம்ம என்ன நினைச்சோம்? ஓகே 7 ஹோம் மேட்ச் 7 அவே மேட்ச். ஹோம் மேட்ச் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே சிஎஸ்கே பிச்சு ட்ரெடிஷனலா அந்த கொத்தி போட்டுற பிச்சு ரேங்க் டர்னர் முடிஞ்சா நான் அடி அப்படிங்கிற மாதிரி பிச்சு வச்சிருப்பாங்க. உள்ள வராரு, தென் கூட வந்து நூர் அகமது இருக்கிறாரு, கூட வந்து ஜட்டு இருக்கிறாரு, ரச்சின் ரவீந்தர் இருக்கிறாரு. இது தவிர்த்து நீங்க தேவைன்னா ஸ்ரேயாஸ் கோபால இறக்கலாம். நான் வந்து முன்னாடி ஏதோ ஒரு சேனல்ல ப்ரிவியூ சொன்னேன். 5 ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி 20 ஓவர் வந்து எஸ்ஐ T20ல ஒரு டீம் வந்து பண்ணாங்க. ஜோ ரூட்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த மாதிரி 20 ஓவர் கூட போட்டு இங்க வந்து சிஎஸ்கே பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு மேட்ச் அந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்டா இங்க ஹோம் அட்வான்டேஜ சிஎஸ்கே அப்படி யூஸ் பண்ணவே இல்லை. ஜெயிச்ச அந்த மும்பை மேட்சை நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஆடின மும்பை அன்னைக்கு ஆடினா கிடையாது. இன்னைக்கு ஆடின மும்பைல உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா உள்ள இருந்தாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாரு. 4 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா அன்னைக்கு போட்டிருந்தாலும் இந்த டார்கெட் வந்திருக்காரு. தொற்று கண்டிப்பா. திறந்துருவாங்க. முதல் மேட்சே கண்டிப்பா தொற்றுக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் இவங்க நீங்க டூபேக்கு போய் அவுட், டூபே ஜட்டு எல்லாமே நீங்க அவுட். டூபே எல்லாம் விக்னேஷ் புத்தூர் பால் அவுட். உங்களுக்கு பும்ரா இருந்தானா மேட்ச் வந்து அன்னைக்கு டாடா பை பை சியூ தான். சிஎஸ்கே எப்படி போயிருக்கும். ஹோம் அட்வான்டேஜ் சிஎஸ்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. ஹோம் அட்வான்டேஜ் சிஎஸ்கே கொஞ்சமும் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க ஹோம் இதனால இப்போ குஜராத் டைட்டன்ஸ் ஏன் குஜராத் டைட்டன்ஸ் சும்மா ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஹோம் அட்வான்டேஜ் பர்ஃபெக்டா யூஸ் பண்றாங்க. விஸ்டிங் கிங் இந்த பிச்சை கொடு, இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக வர பிச்சு, அவன் ஆட கஷ்டப்பட்டோம், நம்ம போலிங் போட்டு ஜெயிக்கலாம். பிரசித் ம். கிருஷ்ணன் அப்படிதான் போலிங் போட்டு ஆமா, ஆமா. கண்டெயின் பண்ணி ஜெயிச்சாங்க. மும்பை வந்தப்போ ஓப்பனா இருக்கு. இதுல சொன்னது பார்த்திக் பட்டேல் சொன்னது, மும்பை வராங்கன்னு தெரியும், நாங்க இந்த பிச்சுக்கு பவுன்ஸ் கம்மியான பிச் கொடுத்தோம். ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ண மாட்டீங்க. ம். மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்எச் கூட வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க? பாட்டா பிச்சை கொடுத்தா நீங்க வந்து தனியா நீங்க அடிப்பீங்கன்னு தெரியும், வா கொஞ்சம் கிரிப் அண்ட் டர்ன் பிச்சை கொடு. சூப்பரா போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டீமும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வராங்க. பட் சென்னை அன்பார்ச்சுனேட்டா அது மாதிரி பண்ண மாதிரியே நமக்கு வந்து ஒரு தெரியவே தெரியல. உங்களுக்கு வந்து நம்ம கல்கட்டா மேட்ச் பார்த்தபோது நம்ம என்ன நினைச்சோம்? ஐயோ முடிஞ்சு இன்னைக்கு ரைட், ஆ, நீ ஆ, ரேங்க் ஆ. டேர்னர் போல் இருக்கு, பயங்கரமான இன்னைக்கு டேர்ன் பிச் இருக்குன்னு பார்த்தா அவன் 10 ஓவருக்குள்ளேயே முடிச்சுட்டு போயிட்டான் மேட்ச. முடிச்சு போயிட்டான். 10 ஓவருக்குள்ளேயும் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டான். உங்களுக்கு வந்து நம்ம தான் சொல்றோம்ல, டாக்டிக்கலி வி ஹவ் பீன் ஆன் த பேக் ஃபுட் ஃப்ரம் த ஸ்டார்ட். டாக்டிக்கலி ஆப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம். கொஞ்சம் வந்து இந்த ஸ்பின்னர்ஸுக்கோ இல்ல வந்து ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸுக்கோ நம்ம காசு போடாம இந்த ஆயுஷ் மாத்திரையோ இல்ல இந்த ஷேக் ரஷீதோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பிளேயிங் லெவல வச்சிருந்து கொஞ்சம் போயிருந்தா அந்த மாதிரி நம்ம கொஞ்சமா வச்சிருப்போம். மும்பை பாத்தீங்கன்னா அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விக்னேஷ் புத்தூர் சான்ஸ் கொடுத்தாங்க, அஸ்வினிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அஸ்வினி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ம். இன்னைக்கு மேட்சும் வந்து போட்டாரு. இன்னைக்கு வந்து பேர் என்ன, ரிச்சன் ரவீந்திரா விக்கெட்டை தூக்குனாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி கொஞ்சம் லாங் ரோப் கொடுத்துருக்கணும். அப்படி இது கண்டிப்பா. முன்னாடியே இறக்கி தான் விட்டுலாம். திரிபாத்திக்கு நீங்க 7 மேட்ச் கொடுத்தீங்க. 7 மேட்ச் ஆன் த ரெக்கார்ட், அதிகபட்சம் நீங்க 20 ரன் தான். நீங்க திரிபாத்தி எப்ப நீங்க அந்த மாதிரி சான்ஸ் ஒரு பிளேயருக்கு எப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்து இந்தியா ரெகுலரா ஆடிட்டு இருக்காரு, ரெகுலர் இன்டர்நேஷனல் ஆடின பிளேயர் இப்போ கொஞ்சம் பிரேக்ல இருந்து வராரு, ஒரு இன்ஜுரியில இருந்து வராருன்னா, ஒரு ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியோ, ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரியோ, இல்ல KL ராகுல் மாதிரியோ அந்த மாதிரி பிளேயர் கொடுத்தீங்கன்னா ஓகே ஃபார்முக்கு வந்துடும். இட்ஸ் அபவுட் மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். டொமஸ்டிக்ல பெருசா நம்பர்ஸ் வந்து வரல. தீபக் ஹூடா வந்து போன ஐபிஎல்லும் பெருசா நம்பர்ஸ் பெருசா வரல. அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி இவங்களை காசு கொடுத்து இவங்களை பிளேயிங் லெவலையும் எடுத்து வாட்ஸ் யூஸ்? ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து ஹூடால வந்து இனிமே வந்து அடுத்த சீசனே அவங்களுக்கு வெளில விட்டாதான் சிஎஸ்கே கொஞ்சமாச்சும் அந்த இப்போ இது இப்போ மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மினி ஆக்ஷன் வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆமா, ஆமா, ஐ ஆமா. திங்க் 2 இயர்ஸ்ல இருந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இதே டீம் அடுத்த வருஷம் எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. இப்போ பிரவேஸ் உள்ள வந்திருக்கிறாரு, மாத்திரை வந்திருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜுரியில இருந்து கியூர் ஆயிட்டு இப்போ ருத்துராஜ் காய்க்கோட, குர்ஜம்னீத் சிங் வந்துட்டாங்க. வெளில விடுவாங்களா இல்ல இவங்க பர்ஸை காலி பண்ணிட்டு அவங்க உள்ள அகாமடேட் பண்ணுவாங்களா?
யார் இப்போ வந்து உள்ள வச்சிருப்பாங்க? ஒரு 2, 3 ஸ்பின்னர்ஸ்க்காக வந்து 20 கோடி போறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த வே போய் பர்ஸ் செலவு பண்ண மாரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப இதே டெவால் பிரிவிஸ உள்ள எடுத்து மேட்ச்ல இருந்து எடுத்து வந்திருந்தா, இதே வந்து மாத்திரைய வந்து எடுத்து வந்திருந்தா, இன்னைக்கு சிஎஸ்கே இந்த பொசிஷன்ல இருந்திருக்காது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஆப்ஷன மிஸ் பண்ணோம். இது நம்ம ஹோம் அட்வான்டேஜையும் நம்ம வந்து கரெக்ட்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மிஸ் பண்ணோம். எது வின்னிங் காம்பினேஷன்ங்கிறது அந்த அந்த ஒரு இது ஒரு 3, 4 மேட்ச்ல கிராக் பண்ணிடணும். கிராக் பண்ண அந்த 3, 4 மேட்ச்ல வந்து நம்ம எப்படி தோக்குறோம்? ஜெயிக்கிறோம், தோக்குறோம் எப்படி? ஜெயிச்சா எப்படி ஜெயிக்கிறோம்? தோத்தா எப்படி தோக்குறோம்? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜெயிக்கிறது ஓகே. எதாவது பிரச்சனை இல்ல. தோக்குறோமா? ஓகே. எங்க மிஸ் ஆகுறோம்? பை ஃபியூ பால்ஸ், பை ஃபியூ ஓவர்ஸ் அப்படின்னா செக் பண்ணி, அத வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி சென்னை முதல்ல வந்து தோத்ததெல்லாம் வந்து 50 ரன் வித்தியாசத்துல, அடுத்து 30 ரன் வித்தியாசத்துல இந்த மாதிரிலாம் தோத்துட்டு போயிட்டு வந்து 25 தான் தோத்துருந்தாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் டு சே ரைட் நவ் அட் த மொமெண்ட். கொஞ்சம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆன்கோயிங் நெக்ஸ்ட் சீசன் வரும்போது இந்த தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் வெளில விட்டுட்டு ஆப்ஷன் மூலமாவோ இல்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ சைன் பண்ணி அந்த பிளேஸை உள்ள கொண்டு வந்து ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணா மட்டுமே தான் நெக்ஸ்ட் சீசன் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு ரிசர்ஜன்ஸை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதே மாதிரி தான் அடுத்த முறை உதவாங்குவாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே. நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம டீம் பத்தியும் பேசணும். ஸோ அடுத்தடுத்த மேட்ச் வந்துட்டு வேற லெவலா வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லா மேட்சும் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் பேசணும். அடுத்தடுத்த மேட்ச்ல இதோட சூப்பரான விஷயங்கள் பேச போறோம். தேங்க்யூ பீப்புள் ஃபார் வாட்சிங் திஸ். குட் நைட். தேங்க்யூ. Bye bye.